டேய் கதை சொல்றா டக்குனு நான் போய் பார்க்கலாம். முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ. ஏ அதுக்கு தானே நானும் சொல்றேன் போறாங்க. Food items brought from outside is not allowed inside the park. இவர் பார்க் மாதிரி தான் இருக்கு. தீம் பார்க் மாதிரி தெரியலையே. இது ஒரு பார்க். இது ஃபுல்லா ஃப்ரீ தான். ஒரு டிக்கெட் தான். வெளியே விட்டுக்கலாம் பக்கத்துல எங்கேயாவது. விட்டு வந்துடலாமா இல்ல இங்க யார்ட்டையும் கைட்டா பிடிச்சிக்கோ. All the best. Bye. करके बात है. Oh my god. இல்ல இங்க வரணும் நினைக்கிறேன். இங்க வரணும். வந்துட்டா. டேய் நல்லா வந்துட்டாங்க. ஒரு செக்கிங் வேற பண்றாங்க. சூப்பரா இருக்கு சார். சரி போங்க போங்க போங்க. எந்திரி அடுத்து வரணும்ல. அவங்களாம் டக்கு போடும்போது பயந்து போயிட்டாங்க. எடா மோனே டீ அடிக்கடா. ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க் வாய்ஸ் ஃபுல்லாக மாறிடுச்சு. ஆட்டம்லாம் போட்டுட்டு ரொம்ப டயர்ட். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. அம்மா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அம்மா இன்ஃபேக்ட் எதுவுமே சாப்பிடாதங்காட்டி ரொம்ப வாமிட்லாம் அந்த மாதிரி எடுத்து ரொம்ப டயர்டாகி படுத்துருக்காங்க. ஸோ நாங்களும் ஒரு காஃபி டீ எல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லையா, தண்ணியிலலாம் நல்லா ஆட்டோமேட்டிக்காக செம்ம பசி வந்துடுச்சு. ஸோ காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இங்கே நீங்கள் பாலக்காட்டில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு கடையாக இருந்தால் கீழே கமெண்டில் டேக் பண்ணுங்க. எஸ், ஸோ வாங்க காஃபி குடிக்கலாம். அடிச்சு 1 அடை அடை. பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். நம்ம ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து எங்கன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் பைபாஸில் இருக்கிறது. ஸோ எப்படி இருக்கு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் பார்த்ததே இல்லை. அப்படியே போய் இல்லை அது கொஞ்சம் ஹாய். ஸோ இப்போ அந்த கடை பார்த்தீங்கன்னா அதான் பேசி வச்சுட்டேன். நான் தான் காட்டிட்டு ஸோ யாராவது அந்த கடை பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே போய் சாப்பிடுவாங்க. அவுட்ஃபிட்
கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மந்தி இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புலாவ் இருக்குது, நான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது. அண்ட் இது வந்து ப்ரான். இது வந்து இது என்னன்னு தெரியல. இது ப்ரான். அப்புறம் ஃபிஷ். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர். அதுக்கப்புறம் கறி. அதுக்கப்புறம் வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ். அண்ட் இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர், ஃபிஷ் லாலிபாப். இது ஃபிங்கர். தென் இது வந்து அது வந்து வெஜ் சாலட், வெஜ் சாலடா, மயோனைஸ். வெஜ் சாலடா. ஸோ அங்கே சாப்பிடலாம். பரோட்டா. இது வந்து சாரி, இது வந்து சப்பாத்தி பரோட்டா. இது வந்து ஐலா ஃப்ரெஷ் ஃபிஷ் கறி. இது வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி. தென் இது வந்து நான். இது வந்து குல்ச்சா. ஆமாம். ஷேக் ஆயிடுச்சு, எல்லாம் ஷேக்ல இருக்கு. தூங்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் நிறைய பேர் ஷாப்பிங்ஸ். அண்டு நம்ம ட்ராகனுக்கு பார்த்திங்கன்னா வர வழியில் அவ்வளோ ஃபேன்ஸு. முன்னாடி காரில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ பேர் வந்து அவனை விசிட் பண்ணி தூக்கி கொஞ்சிட்டு போனாங்க. ரொம்ப அதை பார்க்க ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் சில பல சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்டே டியூன் வித் திஸ் வீடியோ டு பி கண்டினியூ நெக்ஸ்ட் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற மேலும் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், குட் நைட்.